ஆமாம். இப்போ நான் டெலிவரி எடுக்க போகிறேண்ணா. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை வீடியோ. கைஸ், நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோ ஒரு வாரம் ஜொமேட்டோ வீடியோ போடுங்க ப்ரோ அப்படி சொன்னாரா. அதனால இப்போ வந்து நீ டே 3. இப்போ வந்து நம்ம வந்து அந்த அதான் 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுமா, 580 ரூபான்னு ஓட்டணும் நம்ம. ஆனால் வந்து ஜொமேட்டோ சைட்லேருந்து 310 ரூபா போட்டு 900 ரூபா கொடுத்தாங்க. அந்த அதுக்கப்புறமேட்டு அது முடிஞ்சவொடனே இப்போ 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 1175 ரூபா வருமா. அது எப்படி 1175 ரூபாய்க்கு கீழே நம்ம 16 ஆர்டர் ஓட்டணும் அமௌண்ட்டு. ஆனால் வந்து ஜொமேட்டோ சைட்லேருந்து கொடுக்குறது பார்த்தா அவங்க மொத்தமாக வந்து 16 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 1175 ரூபா நம்ம வேலெட்டில் வரும் கைஸ். அதுதான் நீ டேட் வந்து 10, இன்னும் 2 நாள் இருக்குது இந்த வீக் முடிய. இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ லாஸ்ட் வரையே பாருங்கள் கைஸ். நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு அடுத்தது எந்த சேலஞ்சு பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். 12:30 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் புக் பண்ணோம். சரி ஒரு ப்ரோ வேறு மதியானத்தில் ஓட்டு ப்ரோ, அது அந்த டைமில் ஓட்டினா கொஞ்சம் நல்லா ஆர்டர்லாம் வரும்னு சொல்லிட்டு சரி நம்மளும் ஸ்லாட்டு புக் பண்ணோம். புக் பண்ணி கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலலாம் இப்போ பாருங்களா, ஒரு ஜொமேட்டோவில் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க கைஸ். இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் கைஸ் பிக்கப் எடுக்கணும். இங்கே எடுத்துகிட்டு எங்கே போய் கொடுக்கணும்னு தெரில. ஃபஸ்ட்டு போய் எடுப்போம், அதுக்கப்புறமேட்டு எங்கன்னு பார்ப்போம். நான் போயிடலண்ணா, போயிடல. இப்போ நான் டெலிவரி எடுக்க போகிறேண்ணா. இதோ வந்துடுவேன், வந்துடுறேண்ணா. ஒரு ப்ராப்ளமாக இல்லை, யூட்டர்ன் போட்டே போயிடலாம். செம்ம மழை இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு இன்னைக்கு. சிக்னல் போட்டாங்க போட வந்துனே இருப்போம், ஸ்ட்ரைட்டாக வந்துனே இருப்பாங்க. கைஸ் நம்ம பிக் பண்ணியாச்சு ஃபஸ்ட் ஆர்டரை. சுத்தமாக காற்றும் வரல, எதுவும் வரல. ஹெல்மெட்டில் அப்படியே கொடாயுது, ஒரு மாதிரி வேக்காடாக இருக்குது கைஸ் எனக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட் ஆர்டரில் உங்களை பார்க்குறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படியே ஹெல்மெட்லாம் கழட்டி வச்சுட்டு டெலிவரி பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த சேலஞ்சை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம் கைஸ். அந்த முடிவில் தான் இருக்கேன் நான். நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது, அடுத்தது நான் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜொமேட்டோவில் 2வது ஆர்டர் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா பிக்கப்பே வந்து 4 கிலோமீட்டர் கை. அதாவது பூந்தமல்லி எஸ்பி கேக்கா, அந்த கேக் ஷாப்பு தான். அங்கே ரெஸ்டாரண்ட்டில் போய் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 2.5 கிலோமீட்டர் என்னவோ ட்ராப் பண்ணோம். ரேபிடோலலாம் 4 கிலோமீட்டர் பிக்கப்லாம் வந்ததுன்னா சத்தியமாக எடுத்துருக்கவே மாட்டேன் நான். சரி இங்கேயாச்சு இப்போ தான் நம்ம ஜொமேட்டோ ஓட்டுறோம், சரி அதனால தான் நானும் அப்செட் பண்ணிட்டேன். நான் ஃபோன் பண்ணி இருப்பாங்க, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடும், டக்குன்னு ஆஃப். கற்றுக்குறோம் கைஸ், இப்போ தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். போக போக
கொஞ்சம் ரீச் ஆகிட்டோன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் கற்றுக்கலாம். டெலிவரி 0761. எவ்வளோ பேக்கப் ஆன்லேயே தான் இருக்குமா? ஆமாம். 07 சாக்லேட் 2 0761 ஆமாம். சாக்லேட் ரெடியாக இருக்கா ப்ரோ? கைஸ் நம்ம பிக்கப் எடுத்தாச்சு. கேக் பாக்ஸ் வேறு நம்மக்கிட்ட பேகும் இல்லை, நான் பண்ணுறது தெரில. ஷெஃபாக திரும்ப குத்துருவோமா? நம்மளால முடியாது, ஏதாச்சும் இருக்கான். கேக்கு அவங்க வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வெட்டுருவோம் போயிடுது கேக்கு. இங்கே செஃபாக திரும்ப குத்துணுங்க கஸ்டமர்கிட்ட. ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:40 ஆயிடுச்சு. 12:40 ஃபஸ்ட் ஆர்டரு. இப்போ 1:40க்கு 2வது ஆர்டர் கம்ப்ளீட்டு. சூப்பர். சரி ஐஸ், நான் இதோட இந்த பாருங்களேன், மொத்தமாக நம்ம 7 கிலோமீட்ரு எங்கே தெரியுமா? பாம்பாஞ்சத்தில் குத்தமாக அந்த ஃபஸ்ட் ஆர்டரு. அங்கேருந்து பூந்தமல்லி வரைக்கும் எம்டியாக வந்து அங்கேருந்து நம்ம இந்த ஜெயா காலேஜ் இங்கே ஒரு 3 கிலோமீட்ரு, பூந்தமல்லிலேருந்து இங்கே 3 கிலோமீட்ரு, மொத்தமாக 7 கிலோமீட்டருக்கு 54 ரூபா. ஓகே ஓகே. கிரவுண்ட் நல்லா இருக்குது கைஸில். Three hours later. கைஸ் நம்ம வந்து ஒரு வாரம் ஜொமேட்டோ வீடியோ போடுவோம் ப்ரோ அப்படி சொன்னாரா. நம்ம வந்து ஏறியுமே 2 வீடியோ போட்டோம். அதுக்காக நான் என்ன பிளான் பண்ணால், இந்த சேலஞ்சு வந்து ஒரு 3 வீடியோவிலே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒரு வாரத்துக்கு பிளான் போட்டு அப்படி சொல்லிட்டு. இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோ கைஸ், அந்த சேலஞ்சோட லாஸ்ட் வீடியோ. நம்ம 16 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோன்னு சொன்னோன்னா 16 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். 16 ஆர்டர் கம்ப்ளீட். அது ஏன் வீடியோ எடுக்கலைன்னா ஒரு 2-3 வீடியோ எடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா வந்து மழை ஒரு பக்கம் வெயில் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் மூஞ்சி ஃபுல்லாக எப்படி சொல்ல மைக்கிலெல்லாம் கொஞ்சம் தண்ணி இறங்கிச்சு, அதனால என்னால் எடுக்க முடியல. 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம 33 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் கைஸ். எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 2335 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கிறோம். அதில் வந்து 400 ரூபாய் பெட்ரோலே போயிடும். ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு வீடியோ நான் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச லொக்கேஷனாக இருந்தால் அந்த சைடில் வந்து ரேப்பிடோ ஆனில் தான் இருந்துட்டு பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீன்ஷாட்லலாம். அந்த சைடில் ஏதாச்சும் ஆர்டர் வந்தால் அதை அப்படியே பெட்ரோல் யூஸ் பண்ணினேன், அதுதான். அதனால தான் வந்து நான் இதை கையிலே இல்லை. இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது எந்த சேலஞ்சு பண்ணலாம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு ஷேடோ ஃபைட்ஸை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் ப்ரோ அப்படி சொல்லிடுறேன். கண்டிப்பாக நான் வந்து அது தெரிஞ்சவங்கிட்ட கொஞ்சம் கேட்டுன்னு நான் வந்து அதை ஒரு விளாகாக பண்ணலாம் கைஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ப்ரோ வேறு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதனால தான் உங்களை வீடியோ போட சொன்னேன். வேறு சொன்னார் கமெண்டில் 10,000 ரூபாய், நான் 11,000 ரூபாய் 12,000 ரூபாய் கூட சம்பாதிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணங்கிட்ட கேட்டேன், அவரே மாதம் 33,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் கைஸ். அவர் வாரம் 7,000 ரூபான்னு சம்பாதிக்கிறார். அவருக்கு என்கிட்ட காட்டினார், எல்லாத்தையும் பார்த்தேன். கொஞ்சம் டவுட்லாம் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன் அவர்கிட்ட கேட்டு. இதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஜனவரிலேருந்து ஒரு பெரிய சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். அது வரையும் நம்ம வந்து எந்த டெலிவரி ஓட்டினா எவ்வளோ விலை ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. கற்றுன்னு ஜனவரிலேருந்து அந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறேன் தான்.
முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க guys. ஏன்னா வந்து இந்த சேலஞ்சு நான் ஏன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரெகுலராக நம்ம சேனலை பார்க்குறாரு. அதனால் அவருக்காக நம்ம இதை கூட பண்ணலான்னா எப்படி, அதனால சரி அவருக்காக இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம் கஷ்டப்பட்டாவது சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு சேலஞ்சை. நெக்ஸ்ட்டு என்ன சேலஞ்சு பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க, இதுக்கப்புறமேட்டு நம்ம சேனலுக்கு வரவங்க ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பார்க்க வைங்க guys. அப்போ தான் வந்து நம்மளும் கொஞ்சம் ரீச் ஆக முடியும். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, அதான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறேன். எனக்காக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் பண்ணுங்க கைஸ், அது போதும். சரி கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு சேலஞ்சில் பார்க்கலாம். எல்லாம் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், முக்கியமாக ஹெல்மெட்டு போட்டு ரைட் பண்ணுங்க கைஸ். சரி, எல்லாருக்கும் பாய்.